டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்க காயத்ரி மேம் பேசுறேன். நேம்லெஸ் அகாடமில இருந்து. நம்ம நேம்லெஸ் அகாடமில ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. அதுல நம்ம 3 சிலபஸ் டெஸ்ட் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டடா சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம 4th சிலபஸ் ஃபுல் சிலபஸ் டெஸ்ட்டுக்கான பிசிக்ஸ் பேப்பர் கொஸ்டின் டிஸ்கஷன் தான் பார்க்க போறோம். அதுல இந்த ஃபுல் சிலபஸ் டெஸ்ட்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் இங்க டேட்டாவா நான் கொடுத்துருக்கேன். அதுல பார்த்தேன்னா ரொம்ப வெயிட்டேஜ் கொஸ்டின்ஸ் நமக்கு எதுல இருக்குன்னா ஃப்ளூயிட்ல இருந்து இருக்கு. அண்ட் ஈச் சாப்டர்ஸ்ல இருந்து 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஆவரேஜா. அதே போல நம்மளோட ரொட்டேஷனல் மோஷன்லயும் வந்து சர்க்குலர் மோஷனும் ரொட்டேஷனல் மோஷனும் சேர்ந்து 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. டோட்டலா 25 கொஸ்டின்ஸ் இன் 11th சிலபஸ். அண்ட் 12th சிலபஸ்ல பார்த்தா அப்படின்னா 20 கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த 20 கொஸ்டின்லயுமே நமக்கு வந்து ஈச் சாப்டர்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்க, 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டலா 45 கொஸ்டின்ஸ். இந்த 45 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அண்டர் தி சேம் லோடு wire A having a length LA equal to 5.0 meter and cross section area A equal to 2.5 into 10 to the power minus 5. First question, under the same load wire A having a length 5.0 meter and a cross section 2.5 into 10 to the power minus 5 meter stretches uniformly by the same amount of another wire B of length 6.0 meter. A cross section 3.0 into 10 to the power minus 5 meter square stretches. What is the ratio of the Young's modulus of wire A to that of B will be? நம்மளோட கொஸ்டின்ல Young's modulus கான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ரேஷியோ ஆஃப் யங்ஸ் மாடுலஸ். இதுல நமக்கு வந்து கிராஸ் செக்ஷன் லென்த் இது ரெண்டுமே கொடுத்தாச்சு. ஸோ லென்த் 5.0 மீட்டரா இருக்கும்போது அந்த ஒயருக்கான ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏ ஈக்குவல் டு 2.5 into 10 to the power minus 5 கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் அதே சேம் ஒயர் 6.0 மீட்டர் லென்த் வச்சிருக்கு. அப்ப கிராஸ் செக்ஷன் அதுக்கு ஏ வந்து எவ்வளவுன்னு கொடுத்தாச்சு, 3.0 into 10 to the power minus 5 கொடுத்தாச்சு. இப்ப யங்ஸ் மாடுலஸ் கேக்குறாங்க. இந்த யங்ஸ் மாடுலஸ்ல ரெண்டு பேத்துக்குமான ரேஷியோஸ் கேட்கும்போது நம்ம வந்து ஸ்ட்ரெச்சஸ் பார்த்தோன்னா ரெண்டுக்குமே சேம் தான். அப்ப இது டெல் எல் ஏ ஈக்குவல் டு டெல் எல் பி ரிலேஷன் எழுதலாம். நமக்கு யங்ஸ் மாடுலஸ்ல இருந்து டெல் எல் வேணும் அப்படின்னா எஃப் எல் டிவைட் பை ஒய் இன்டு ஏ எழுதுமா. அப்போ டெல் ஏக்கு எழுதும் போது எஃப் எல் ஏ டிவைட் பை ஒய் ஏ அண்ட் ஏரியா ஏ ஈக்குவல் டு அண்ட் எஃப் லென்த் பி டிவைட் பை YB into area B. இதுல நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளோட ஃபோர்ஸ் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் தான். அண்ட் லென்த் A 5 மீட்டர் டிவைடட் பை YA அண்ட் ஏரியா எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 2.5 into 10 to the power minus 5 கொடுத்தாச்சு. அண்ட் லென்த் B 6 டிவைடட் பை YB into 3.0 into 10 to the power minus 5. நமக்கு வந்து யங்ஸ் மாடுலஸ் ரேஷியோ தான் வேணும். So YA by YB ஈக்குவல் பண்ணி எழுதணும்னா 5 into 3 into 10 to the power minus 5 divided by 2.5 into 10 to the power minus 5 into 6 கிடைக்கும். ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 2. அப்போ இந்த 10 to the power minus 5 10 to the power minus 5 கேன்சல். 5 divided by 2.5 into 2 5. அப்புறம் கேன்சல் பண்ணும்போது நமக்கு 1:1 ரேஷியோ கிடைச்சிச்சு. So answer second option. Next question. The thermodynamic process in which the internal energy of the gaseous system remains constant. நம்மளோட thermodynamics இந்த கொடுத்திருக்கிற 4 ஆப்ஷன்ல எங்க வந்து நமக்கு இன்டர்னல் எனர்ஜி கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எழுது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஐசோகோரிக் ப்ராசஸ். நம்மளோட ஐசோகோரிக் ப்ராசஸ்ல யாரு கான்ஸ்டன்ட், வால்யூம் கான்ஸ்டன்ட். ஸோ வால்யூம் கான்ஸ்டன்டா இருக்கும்போது நம்மளோட எனர்ஜி Qக்கு ஈக்குவலா இருக்கும். அண்ட் செகண்ட் ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஐசோதெர்மல் ப்ராசஸ்ல யார் கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். டெம்பரேச்சர் எனக்கு கான்ஸ்டன்டா இருக்கும்போது டெல் யூ ஈக்குவல் டு ரிமைன்ஸ் என்னவா இருக்கும், கான்ஸ்டன்டா இருக்கும். இன்டர்னல் எனர்ஜி வந்து நமக்கு 0. அண்ட் நெக்ஸ்ட் அடியபேட்டிக் ப்ராசஸ். அடியபேட்டிக் ப்ராசஸ்ல வந்து நமக்கு நோ ஹீட் எக்ஸ்சேஞ்ச். ஹீட் வந்து நமக்கு என்ன ஆகாது, எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. அதனால என்னோட டெல் யூ யாருக்கு ஈக்குவலா இருக்கும், டெல் டபிள்யூக்கு ஈக்குவலா இருக்கும். அதே போல
ஐசோபேரிக் ப்ராசஸ். ஐசோபேரிக் ப்ராசஸ்ல ஐசோபேரிக் யாரு கான்ஸ்டன்ட்? பிரஷர் கான்ஸ்டன்ட். அப்ப பிரஷர் கான்ஸ்டன்டா இருக்கும்போது நமக்கு del U equal to என்னன்னு இருக்கும்? Q minus del W ன்னு இருக்கும். So, அப்ப இதுல யார் கான்ஸ்டன்டா இருந்தா நமக்கு இன்டர்னல் எனர்ஜி வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கு, ஐ மீன் ஜீரோவா இருக்கு, நம்மளோட ஐசோதெர்மல் ப்ராசஸ். So, செகண்ட் ஆப்ஷன். Next question, the angle between the acceleration vector and radius vector in a uniform circular motion. நம்மளோட ஒரு பார்ட்டிகல் வந்து நமக்கு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல மூவ் ஆயிட்டே இருக்கு. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல மூவ் ஆகும்போது அந்த பார்ட்டிகல் ஆர் ரேடியஸ்ல மூவ் ஆகுது. ஓகே, இப்ப எலக்ட்ரானே வச்சுக்கலாம். நம்மளோட எலக்ட்ரான் வந்து சர்க்குலர் ஆர்பிட்ல மூவ் ஆகும்போது நமக்கு என்ன கேக்குறாங்க? ஆக்சலரேஷன் வெக்டாரும் ரேடியஸ் வெக்டாரும் ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல என்ன ஆங்கிள் இருக்கும்? நம்மளோட எலக்ட்ரான் சர்க்குலர் மோஷன்ல ரொட்டேட் ஆகும்போது டுவோர்ட்ஸ் த சென்டர் நமக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்ப சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா நம்மளோட சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனும் எங்க ஆக்ட் ஆகும்னா டுவோர்ட்ஸ் த சென்டர். அப்ப சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் இந்த எலக்ட்ரானுக்கு டுவோர்ட்ஸ் த சென்டர் ஆக்ட் ஆகும். இத வந்து நம்ம ஏசின்னு எடுத்துக்கலாம். ரேடியஸ் எனக்கு எந்த டைரக்ஷன்ல இருக்கு? அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல யார் இருக்காங்க? ரேடியஸ் ஆஃப் த வெக்டார், ரேடியஸ் ஆஃப் த பார்ட்டிகல் இருக்கு. இவன் ரெண்டு பேருமே வந்து 180 டிகிரி ஆங்கிள் இருப்பான். ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். Next question. A 10 microcoulomb charge is divided into two parts and placed 1 centimeter distance so that the repulsive force between this maximum. The charge of the parts are 10 microcoulomb charge நம்ம 1 centimeter distanceல செப்பரேட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ 1 centimeter distanceல செப்பரேட் பண்ணி வைக்கும்போது இனிஷியலா என்னோட சார்ஜ் நான் இங்க இருந்து Qன்னு வச்சுட்டேன். இந்த Q சார்ஜ நான் இங்க எவ்வளோ ஈக்குவல் டூ பார்ட்ஸா டிவைட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு சார்ஜ் இங்க இருக்கும் அப்படின்றதுதான் கொஸ்டின். அப்போ இது Q, இந்த சார்ஜ் எனக்கு என்னன்னே தெரியாது, அதனால நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த சார்ஜை தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் சார்ஜ் நான் Qன்னு வச்சுக்கும் போது செகண்ட் சார்ஜ் எனக்கு என்னவா இருக்கும்? Q மைனஸ் எக்ஸா இருக்கும். சோ இந்த சார்ஜ் வந்து எனக்கு என்னது? Q மைனஸ் எக்ஸ். ஆக்சுவலா இந்த சார்ஜ் எனக்கு Q ஈக்குவல் டு எவ்வளவா இருக்கும்? 10 மைக்ரோகூலுமா இருக்கும். அண்ட் இன்னொரு பார்ட் ஆஃப் த சார்ஜ் நான் என்னன்னு வச்சுப்பேன்? Q மைனஸ் எக்ஸ்ன்னு வச்சுப்பேன். அப்போ நம்மளோட ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா F ஈக்குவல் டு K Q1 Q2 divided by R square. அப்ப F ஈக்குவல் டு K, என்னோட Q1 சார்ஜ் நான் என்னன்னு வச்சுக்கலாம்? Q மைனஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அதுல இருந்து சம் பார்ட் ஆஃப் எனர்ஜி சார்ஜ் நான் ஷேர் பண்ண போறேன். அப்ப எனக்கு இன்னொரு சார்ஜ் தெரியாது, அதனால நம்ம அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். சோ R ஸ்கொயர். மேக்ஸிமம் ஃபோர்ஸ் dF divided by dx equal to K Qx minus x square divided by R square. இந்த ஃபோர்ஸ் எனக்கு மேக்ஸிமம் அப்படின்றதுனால நான் இதை ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணி எழுதிட்டேன். அப்ப ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணும் பொழுது டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா நமக்கு Q K Q minus 2x divided by R square என்ற டேர்ம் கிடைக்கும். இது ரெண்டுமே கான்ஸ்டன்ட் டேர்ம், சோ வராது. அப்போ Q minus 2x equal to 0 and Q equal to 2x, x equal to எனக்கு என்னன்னு கிடைச்சிச்சு? Q by 2 கிடைச்சாச்சு. இப்போ இந்த x சார்ஜ் எனக்கு எவ்வளவா இருக்கும்? Q by 2 சார்ஜா இருக்கும் இந்த x. ஓகேவா? அப்போ x equal to total charge Q எவ்வளவு எனக்கு? 10 divided by 2, இது என்னன்னு எழுதலாம்? 5. அப்ப x equal to 5 மைக்ரோ கூலுமா இருக்கும். இது வந்து மேத்தமெட்டிக்கல் மெத்தட்ல சால்வ் பண்ற மெத்தட் 1. சோ இது வந்து மெத்தட் 1ன்னு வச்சுக்கோ. அண்ட் அனதர் மெத்தட் 2ல நம்ம போட்டோம்னா தியரிட்டிக்கல் மெத்தட். தியரி பேஸ்ல நம்ம எழுதும்போது 10 மைக்ரோ கூலும் சார்ஜ் நான் 2 பார்ட்ஸா டிவைட் பண்ணி வைக்கிறேன் 1 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல. அப்ப இது வந்து என்ன ஃபோர்ஸா இருக்குது? நமக்கு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸா இருக்குது. இந்த இடத்துல ஃபோர்ஸும் என்னன்னு கொடுத்துட்டாங்க? மேக்சிமம் கொடுத்துட்டாங்க. ரெண்டுமே ரிப்பல்சிவ் அப்படின்னா இது வந்து லைக் சார்ஜஸா இருந்தா மட்டும்தான் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸா இருக்கும். அப்ப லைக் சார்ஜஸா இருக்கும்போது கண்டிப்பா ரெண்டு இருக்குமான மேக்னிடியூட் எப்படிதான் இருக்கும்? சேமா இருக்கும். அப்ப சார்ஜை நான் டிவைட் பண்ணனேன் அப்படின்னா டோட்டல் சார்ஜ் Q divided by 2 இருக்கும். அப்ப 10 by 2 போடும்போது நமக்கு என்னன்னு கிடைச்சிருச்சு?
5 மைக்ரோ கூலும் கிடைச்சிருச்சு. ஸோ 2 மெத்தட்லயும் நம்ம இந்த கொஸ்டினை அப்ரோச் பண்ணலாம். நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 5 மைக்ரோ கூலும் அண்ட் 5 மைக்ரோ கூலும். நெக்ஸ்ட் கொஸ்டின், நம்மளோட இன்ட்ரென்சிக்ஸ் மேட்ச் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இன்ட்ரென்சிக், என் டைப், பி டைப் இதுக்கு எல்லாத்துக்கும் ஃபெர்மி லெவல் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஃபெர்மி லெவல் நம்ம வந்து எப்பவுமே வேலன்ஸ் பேண்ட் கண்டக்ஷன் பேண்ட் தான் படிச்சிருப்போம். வேலன்ஸ் பேண்ட் அண்ட் கண்டக்ஷன் பேண்ட். வேலன்ஸ் பேண்ட் எப்பவுமே வந்து நமக்கு லோவர் ஸ்டேட்லயும், கண்டக்ஷன் பேண்ட் வந்து அப்பர் ஸ்டேட்லயும் இருக்கும். இதுல வந்து ஃபெர்மி லெவல்னா என்ன? ஃபெர்மி லெவல் அப்படின்றது வேலன்ஸ் பேண்ட்ல இருந்து நம்மளோட கண்டக்ஷன் பேண்டுக்கு எலக்ட்ரானை பாஸ் பண்றதுக்கு தேவையான ப்ராபபிலிட்டிஸ் எக்ஸ்பிளைன் பண்றதுதான் நம்ம வந்து ஃபெர்மி லெவல் அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்ப இந்த ஃபெர்மி லெவல் பார்த்தோன்னா இந்த இன்ட்ரென்சிக் செமி கண்டக்டர்ல எப்பவுமே வேலன்ஸ் பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் மிட்ல தான் இருக்கும். அப்ப வேலன்ஸ் பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் மிட்ல இருக்கு அப்படின்னா இது 2 ஆப்ஷன். அப்ப ஃபர்ஸ்ட், செகண்ட், ஃபோர்த்லயுமே செகண்ட் இருக்கு. சோ அத வச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா என் டைப் செமிகண்டக்டர். என் டைப் செமிகண்டக்டருக்கு வந்து நமக்கு ஃபெர்மி லெவல் கண்டக்ஷன் பேண்டுக்கு பக்கத்துல இருக்கும். அப்ப இது வந்து செகண்ட். சோ செகண்டுக்கு வந்து 3. அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் இல்லதான். பி டைப்புக்கு பார்த்த அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஃபெர்மி லெவல் வந்து வேலன்ஸ் பேண்டுக்கு நியரா இருக்கும். மெட்டல்ஸ்ல வந்து என்ன மாதிரி இருக்கும்னா ஃபெர்மி லெவல் இன்சைட் த கண்டக்ஷன்ல இருக்கும். அப்ப இது வந்து ஃபோர்த். நம்மளோட ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். நோட் பண்ணி வச்சுக்கோ இந்த கொஸ்டின் நோட்ல. Next question. According to the Einstein's photoelectric equation, the plot of the kinetic energy of the emitted electrons from a metal versus frequency of the incident radiation given a straight line whose slope. நம்மளோட ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன் வந்து நம்ம என்ன எழுதிருக்கோம்? h nu equal to pi plus கைனடிக் எனர்ஜி எழுதிருக்கோம் இல்லையா? இதுல நமக்கு யாருக்கும் வந்து ரிலேஷன் கேக்குறாங்க. போட்டோ எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் த மெட்டல் வெர்சஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த இன்சிடென்ட் ரேடியேஷன். இதுல எழுதும்போது நியூ ஈக்குவல் டு பை கான்ஸ்டன்ட். அப்ப இங்க எழுதுனா நமக்கு வந்து 1/h ஈக்குவல் டு என்னன்னு எழுதலாம்? கைனடிக் எனர்ஜின்னு எழுதலாமா? இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனுக்கு எழுதும்போது நம்மளோட ஃப்ரீக்வன்சி இங்க யார டிபெண்ட் பண்ணி இருக்கு, யார டிபெண்ட் பண்ணி இல்ல அப்படின்ற இன்ஃபர்மேஷனை தான் இதுல இருந்து எழுதணும். அப்ப ஃப்ரீக்வன்சி எழுதும்போது y ஈக்குவல் டு நம்மளோட ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்முலா என்ன? mx பிளஸ் சி. அப்ப இதுல பை வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படின்னா இது சிக்கு ஈக்குவல். ரிமைனிங் இதுல ஸ்லோப் வேல்யூ நமக்கு என்னவா இருக்கும்? ஸ்லோப் வேல்யூ ஈக்குவல் டு 1/h இருக்கும். இப்ப இந்த 1/hக்கும் இந்த நியூக்கும் ரிலேஷன் எடுத்தனா கைனடிக் எனர்ஜி. இவங்க 2 பேத்துக்கும் ரிலேஷன் எடுக்கும்போது நம்மளோட கைனடிக் எனர்ஜி யார டிபெண்ட் பண்ணி இருக்காது? இன்டென்சிட்டி ஆஃப் த ரேடியேஷன் டிபெண்ட் பண்ணி இருக்காது. இங்க வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த இன்டென்சிட்டி ஆஃப் த ரேடியேஷன், சோ வராது. டிபெண்ட்ஸ் ஆன் த mature of the metals used, no. And depends both intensity on the radiation, no. இங்க is the same for all the metals and independent of the intensity of the radiation. இதுல வந்து நமக்கு fourth option தான் கரெக்டா இருக்கும். So இது வந்து independent of the metals used, அதனால fourth option. Next question. A submarine experience a pressure of 5.05 Pascal. First point, pressure P1 equal to 5.05 into 10 to the power 6 Pascal. D1 நமக்கு D1 depthல இருக்கு. And next பார்த்தனா when it goes further a depth D2, T2 இருக்கும்போது நமக்கு pressure P2 என்னன்னு கொடுத்துட்டாங்க இந்த இடத்துல 8.08 into 10 to the power 6 Pascal கொடுத்துட்டாங்க. இப்போ D1 D2 இவங்க 2 பேத்துக்குமான டிஃபரன்ஸ் என்ன? வாட்டரோட டென்சிட்டி கொடுத்தாச்சு, ஆக்சலரேஷனோட கிராவிட்டியும் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ப்ரெஷருக்கு ஃபார்முலா எழுதணும்னா P1 equal to rho G into H ன்னு எழுதும். இந்த H தான் இங்க நமக்கு Dன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, அதனால நம்ம இதை Dனே வச்சுப்போம். D1. நெக்ஸ்ட் ப்ரெஷர் P2 equal to அதே rho G into D2. இப்போ இவங்க 2 பேத்தையும் நம்ம மைனஸ் பண்ணி எழுதணும்னா P2 P1 equal to rho G காமனா வெளியில எடுத்துக்கலாம், D2 மைனஸ் D1. இப்ப எழுதும்போது P2 கான வேல்யூ 8.08 into 10 to the power 6 மைனஸ் P1 ஓட வேல்யூ 5.05 into 10 to the power 6 equal to rho ஓட வேல்யூ 10 to the power 3 கொடுத்தாச்சு, G க்கும் 10 கொடுத்தாச்சு, T2 divided by T1. இப்ப நம்ம T2 divided by T1 தான் T2 மைனஸ் T1 தான் ஃபைண்ட் பண்ணணும். ஈக்குவல் டு இதை ஃபைண்ட் பண்ணும்போது இது ரெண்டையுமே மைனஸ் பண்ணி எழுதுனா நமக்கு கிடைக்கிற ஆன்சர்
0.03 into 10 to the power 6 undivided by 10 to the power 4 னு இருக்கும். So இதை மைனஸ் பண்ணன அப்படின்னா 3.03 into 10 to the power 6 minus 4. அப்ப 3.03 into 10 to the power 2 இருக்கும். நமக்கு இங்க மீட்டர்ல கொடுத்துருக்காங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணி. ஸோ இப்போ இது 300 எழுதுனா ஆக்சுவலா இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதும்போது 303 இருக்கும். நமக்கு வந்து இங்க 300 இருக்கு, அதனால 300 மீட்டர். ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். In a nuclear fission, 0.1% of mass is converted into energy. The energy released by the fission of 1 kg mass will be. நமக்கு nuclear fission reactionல 0.1% of mass எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா 1 கிலோகிராம் மாஸ்க்கு எவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது கொஸ்டின். இப்ப 0.1% நம்ம 100 எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 100 எழுதுனா உனக்கு என்னன்னு கிடைச்சிடும்? 0.001 கிலோகிராம் கிடைச்சிடும் இல்லையா? அப்ப 0.1001 கிலோகிராமுக்கு ஈக்குவல் பண்ணி எழுதும் போது நமக்கு எனர்ஜிக்கு ஃபார்முலா E ஈக்குவல் டு m c ஸ்கொயர். அப்ப E ஈக்குவல் டு மாஸ் எவ்வளவு? 0.001. C எழுதும் போது 3 into 10 to the power 8 whole square. அப்ப E ஈக்குவல் டு 0.001 into இத 9 into 10 to the power என்னன்னு எழுதலாம்? 16 எழுதலாம். அப்ப 9 into 10 to the power 16 எழுதுனா ஈக்குவல் டு இத 1 into 10 to the power minus 3 க்கு ஈக்குவல் பண்ணி எழுதிக்கோ. 16 into 10 to the power minus 3. அப்போ E equal to 9 into 10 to the power 13 ஜூல் கிடைக்கும். ஆன்சர் நமக்கு fourth option 9 into 10 to the power 13 joule. Next question. In the coefficient of cubical expansion is x time of the coefficient of superficial expansion. What is the value of x? நம்மளோட cubical expansion gamma. இதுல வந்து 2 gamma எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா 3 times of பீட்டாக்கு ஈக்குவலா இருக்கும். இது வந்து நம்மளோட cubical relation and superficialனா based on the area relation. அப்படி based on the area relation பார்க்கும்போது நம்மளோட x வேல்யூ என்னன்னு தான் கொஸ்டின் கேக்குறாங்க. நம்மளோட கொஸ்டின்ல இந்த cubical expansion எவ்வளோ டைம்ஸ் ஆஃப் பீட்டாக்கு ஈக்குவலா இருக்குது? x டைம்ஸ் ஆஃப் பீட்டாக்கு ஈக்குவல். அப்ப இந்த ரிலேஷன்ல இருந்தே எழுதணும்னா நம்மளோட ஆன்சர் என்னன்னு கிடைக்கும்? gamma equal to 3/2 into பீட்டா கிடைக்குமா? அப்ப இதுக்கு ஈக்குவல் பண்ண gamma equal to 3/2 into பீட்டா. சோ x ஓட வேல்யூ 3/2. இங்க 1.5ல கொடுத்துருக்காங்களா? கேன்சல் பண்ணும்போது நமக்கு 1.5. தேர்ட் ஆன்சர். Next question. When a bus suddenly takes a turn, the passenger are thrown outward because of speed of motion, inertia of motion, acceleration of motion, none of this. ஒரு பஸ் வந்து சடனா டர்ன் ஓவர் ஆகும்போது உள்ள இருக்க பேசஞ்சர் வந்து அவுட்வர்டா த்ரோ ஆகுறாங்க அப்படிங்க, அவுட்வர்ட் டைரக்ஷன்ல மூவ் பண்றாங்க அப்படின்னா என்ன இங்க இருக்கிற ரிலேஷன்? ஆன்சர் ஸ்பீட் ஆஃப் மோஷன் கிடையாது, ஆக்சலரேஷன் ஆஃப் மோஷனும் இல்ல. அப்போ இனர்ஷியா ஆஃப் மோஷன் நம்மளோட செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். Next question. Which of the following statement is false for the properties of electromagnetic waves? இங்க இருக்கிற இந்த ஆப்ஷன்ல electromagnetic wavesக்கான ப்ராப்பர்ட்டில எது வந்து false statement அப்படின்றது நம்மளோட கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பார்த்தனா both electric and magnetic field vectors attains the maxima and minima at the same place and same time. Yes, obviously நம்மளோட electric fieldum magnetic fieldum ரெண்டுமே வந்து perpendicular direction அப்படின்றதுனால E vector cross B vector எழுதுவோம். நம்மளோட ஈக்குவேஷனே எழுதும்போது E vector equal to E naught sin omega t எழுதுவோம். அதே போல B எழுதும்போது plus kx எழுதுவோம் இந்த இடத்துல. அதே போல B equal to B naught sin omega t plus kx. இதுல வந்து நம்மளோட பார்ட்டிகல் மேக்சிமம் அண்ட் மினிமம் பொசிஷனை மேக் பண்ணும் அப்படின்னா கரெக்ட் தான். நம்மளோட மீன் பொசிஷன்ல இருக்கும்போது அது மினிமமா இருக்கும். அண்ட் மேக்சிமம் ஆம்பிளிடியூட் அதை ரீச் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேக்சிமம் ஆம்பிளிடியூட வச்சிருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு கரெக்ட் தான். செகண்ட், the energy in electromagnetic wave is divided equally between electric and magnetic vectors. நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்க்கு எனர்ஜி இருக்கு. இந்த எனர்ஜி வந்து ரெண்டுக்குமே என்ன ஆகும் அப்படின்னா ஈக்குவலா டிவைட் ஆகும். தேர்ட் ஆப்ஷன்ல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? செகண்ட் ஆப்ஷனும் கரெக்ட் தான். Both electric and magnetic field vectors are parallel to each other and perpendicular to the direction of the propagation. கிடையாது. நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் எப்பவுமே perpendicular direction தான் இருக்கும். அதனால தேர்ட் ஆப்ஷன் ஃபால்ஸ்.
Fourth, the waves do not require any material medium for propagation. நம்மளோட electromagnetic waves propagate ஆகிறதுக்கு எந்த மெட்டீரியல் மீடியமும் தேவை கிடையாது. அதனால fourth ஆப்ஷனும் கரெக்ட் தான். நம்மளோட கொஸ்டின்ல ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. அப்ப ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா நம்மளோட தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். Next question. A thin nucleus atomic number Z equal to 50 has the radius 6.6 into 10 to the power minus 15. The potential on its surface will be charge on the proton. இங்க கொடுத்தாச்சு. Potential கேக்குறாங்க. Potentialக்கு formula KQ divided by நம்ம என்ன எழுதலாம்? R எழுதுவோம். அப்ப இந்த KQ divided by R க்கு Z இங்க கொடுத்தாச்சு. R ஓட வேல்யூவும் கொடுத்தாச்சு. இந்த Z வச்சுட்டு proton நம்பர் வச்சுட்டு நம்ம சார்ஜ் Q ஃபைண்ட் பண்ணலாம்ல. Q equal to N into E எழுதலாம். அப்ப Q equal to N 50 into 1.6 into 10 to the power minus 19. அப்ப Q க்கு எழுதுன அப்படின்னா 8.0 into 10 to the power minus 19. அப்போ இதை எழுதுனா 2 பாயிண்ட்ஸ்க்கு எழுதும் போது 50. ஓகே, அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண அப்படின்னா உனக்கு என்ன கிடைச்சோம்? இங்க இருந்து ஒரு 10 to the ஒரு பாயிண்ட் கேன்சல் பண்ணன அப்படின்னா இது 16 ஆயிடும். 10 to the power 18 ஆயிடும். அப்ப Q equal to 8 into 10 to the power minus 18 ஆன்சர் கிடைக்கும். இப்போ இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ண V equal to K 9 into 10 to the power 16 9 into 10 to the power 9 into Q க்கு 8 into 10 to the power minus 80 divided by R ஓட வேல்யூ எதுல கொடுத்திருக்காங்க? மீட்டர்ல கொடுத்திருக்காங்க. அப்ப 6.6 into 10 to the power minus 15 மீட்டர். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 1.1 into 10 to the power 7 வோல்ட்டா இருக்கும். இது வந்து 9 8 இதையும் நீ ரவுண்டா 6 வச்சுட்டு அப்படின்னா கேன்சல் பண்ணும்போது இது 4 இருக்கும். இது 3 இருக்கும். அப்ப 3க்கு இது 3 சப்ஸ்டிட் பண்ணி எழுதுனா உனக்கு 12. 12 into 10 to the power இது நீ என்னன்னு எழுதலாம்? இங்கிருந்து plus 15. ஸோ plus 15 போயிடுச்சு அப்படின்னா 10 to the power minus 3 into 10 to the power இங்க ஒரு 9 இருக்கும். அப்ப எழுதுனா 12 into 10 to the power இது எழுதும்போது 6 கிடைக்கும். 7ல தானே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ 1.1 ரிலேஷன் ஆல்மோஸ்ட் எழுதும்போது உனக்கு இந்த ரிலேஷன் வந்துடும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு 1.1. நெக்ஸ்ட் கொஸ்டின். எ பிளேன் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள் ஹாவ். பிளேன் ஆங்கிளும் சாலிட் ஆங்கிளும் ரெண்டுமே வந்து யூனிட்ஸ் வச்சிருக்கோம். பட் அதுக்கு டைமென்ஷன் கிடையாது. ஃபோர்த் ஆப்ஷன். Next question. Two rods of the same length and area of cross section A1, A2 have their ends at the same temperature K1 and K2. Same length வச்சிருக்கிற ரெண்டு ராடு, அதுல ஒரு ராடுக்கான ஏரியா A1, இன்னொரு ராடுக்கான ஏரியா A2, அவனுக்கான டெம்பரேச்சர் வந்து K1, K2 கொடுத்துட்டாங்க. Thermal conductivities of the two rod. What is the rate of flow of heat is the same in both rods. Rate of flow of heat. So rate of flow of heat க்கு ஃபார்முலா நம்ம என்ன எழுதலாம்? Q equal to K A into T2 minus T1 divided by L. T1 minus T2 divided by L என்ற ஃபார்முலா எழுதிருப்போம். இங்க ரெண்டு ராடு கொடுத்திருக்காங்க. அதனால Q1 எழுதும் போது இது K1 A1 லென்த் வந்து சேம் லென்த் தான், அதனால L சேம். அடுத்தது Q2 எழுதுனா இது K2 A2 into T1 minus T2 divided by L. இது ரெண்டு பேருமே ஈக்குவல் தான். அப்ப இது ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணும்போது நமக்கு K1 A1 divided by L into T1 minus T2 equal to K2 A2 divided by L into T1 minus T2. இதுல காமனா இருக்கிற டேர்ம் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டோம்னா இங்க பாரு டெம்பரேச்சருமே நமக்கு என்னன்னு தான் கொடுத்துருக்காங்க, சேம்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுவும் நமக்கு என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். திரும்ப K1 A1 equal to K2 A2 மட்டும் இருக்கும். அப்ப எழுதும்போது A1 by A2 equal to K2 divided by K1. So இந்த ரிலேஷன் நமக்கு செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஆன்சர் செகண்ட். At next question. A stone is just released from a window of a train moving along the horizontal straight track. The stone will hit the ground following. ஒரு ட்ரெயின்ல நம்ம மூவ் பண்ணிட்டு இருக்கும்போது விண்டோ வழியா என்ன பண்றோம்னா ஒரு ஸ்டோனை த்ரோ பண்றோம். அப்படி த்ரோ பண்ணும்போது அந்த ஸ்டோன் வந்து
கிரவுண்ட்ல ஃபால் ஆகுதுன்னா என்ன பாத்த மேக் பண்ணும். இது எல்லாமே நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி நம்ம ஏதாவது டிராவல்ல போகும்போது சில திங்ஸ வந்து விண்டோஸ் வழியா நம்ம வெளியில த்ரோ பண்றோம் அப்படின்னா அது என்ன பாத்த மேக் பண்ணும். ஸ்ட்ரெயிட் லைன் பாத்த மேக் பண்ணுமானா கிடையாது. சர்க்குலர் பாத்தும் இல்ல, ஹைப்பர்போலிக் பாத்தும் கிடையாது. இது வந்து ஒரு பாராபோலிக் பாத்த மேக் பண்ணும். சோ ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். ஏன்னா இது ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல மூவ் ஆகும்போது ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில மூவ் ஆகுது அப்படின்னா நம்மளோட பாத் பாராபோலிக் பாத்தா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்சிங் கொஸ்டின். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் இங்க கொடுத்துட்டாங்க கரண்ட் ரிலேட்டடா. செகண்ட் காலம்ல வந்து அதுக்கான ஃபார்முலாஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இந்த ஃபார்முலாஸ் வந்து எது எது ஈக்குவல் பண்ணுவோம் அப்படின்றதுதான் இதுல நமக்கான கொஸ்டின். இப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நம்மளோட ட்ரிஃப்ட் வெலாசிட்டி VD ஈக்குவல் டு EE டிவைடட் பை M இன்டு டவு அப்படின்றது ஃபார்முலா. அப்ப ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கு நமக்கு ஃபர்ஸ்ட்க்கு எழுதுனா இங்க எல்லாமே தேர்டா இருக்கு. சோ அதனால எதையும் எலிமினேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆகும். அப்ப நெக்ஸ்ட் நம்ம மூவ் ஆகுறோம் அப்படின்னா நமக்கான கொஸ்டின் வந்து என்ன இருக்கும் இந்த இடத்துல, எலக்ட்ரிக் ரெசிஸ்டிவிட்டி. எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டிக்கு நமக்கான ஃபார்முலா என்னது, E by J எழுதுவோம். எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி ஆர் ஈக்குவல் டு E by J. கரண்ட் டென்சிட்டி யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த ரிலேஷன் எழுதுவோம். அப்ப இது வந்து செகண்ட். அப்ப செகண்டுக்கு ஃபோர்த் இருக்கு அப்படின்னு மீதி இருக்கிறது எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிடலாம். அண்ட் தேர்ட் ஒன் ரிலாக்ஸேஷன் பீரியட் டவ் ஈக்குவல் டு நம்ம எழுதும் போது என்னன்னு எழுதுவோம், M டிவைடட் பை N E ஸ்கொயர் இன்டு ரோன்னு எழுதுவோம். அப்ப ரிலாக்ஸேஷன் பீரியட் நமக்கு இங்க என்னன்னு கிடைச்சிரும், 1. இது வந்து 3. அடுத்தது கரண்ட் டென்சிட்டி J ஈக்குவல் டு எழுதணும்னா நமக்கு NEB இன்டு D கிடைக்கும். அப்ப கரண்ட் டென்சிட்டி வந்து எனக்கு செகண்ட்ல இருக்கும். சோ ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன் வராது, செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். இது ஃபர்ஸ்டுக்கான ரிலேஷன், செகண்ட் ரிலேஷன், தேர்ட் ரிலேஷன் அண்ட் ஃபோர்த் ரிலேஷன். ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், an equipotential surface is that surface. equipotential surfaceனா என்ன, ஒரு பாயிண்ட்ல இருக்கிற இந்த பாயிண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் எப்படி இருக்கும், சேமா இருக்கும். சப்போஸ் இந்த சர்க்கிள்ல இருக்கிறவனுக்கு எல்லாத்துக்கும் ஈக்குவபொட்டன்ஷியல் சேம், அதே போல இந்த செகண்ட் சர்க்கிள்ல இருக்கிறவனுக்கும் ஈக்குவல் பொட்டன்ஷியல் சேம். இவனை ரெண்டு பேர்த்தையும் கம்பேர் பண்ணும்போது நம்மளோட பொட்டன்ஷியல் என்ன ஆகும், வேரி ஆகும். அப்ப ஈக்குவல் பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்னா நெகட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்காது, பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்காது, ஜீரோ பொட்டன்ஷியலாவும் இருக்காது. On which each and every point has the same potential. Oh, first option the answer. Next question, the kinetic energy of a body becomes 4 times of its initial value. What is the new momentum will be? Kinetic energy momentum relation formula. Kinetic energy Ke equal to square root of, okay, kinetic energy Ke equal to P square divided by 2m எழுதுவோம் இல்லையா. இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பாடி 4 டைம்ஸா இனிஷியல் வேல்யூல இருந்து வேரி ஆகும்போது நியூ மொமெண்டம் என்னன்றது கொஸ்டின். அப்போ கைனடிக் எனர்ஜி 4 டைம்ஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு P ஸ்கொயர். அப்ப P ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் நமக்கு என்னன்னு இருக்கும், 4 டைம்ஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜின்னு இருக்கும். அப்ப P ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி. சோ ஆன்சர் அதோட இனிஷியல் வேல்யூல இருந்து எவ்வளவு டைம்ஸ் இருக்கும், ட்வைஸா இருக்கும். சோ ஆன்சர் வந்து நமக்கு செகண்ட் ஆப்ஷன், ட்வைஸ் the initial value. Next question, the photoelectric effect is based upon the law of conservation of energy. நம்மளோட photoelectric effect எப்பவுமே energy relation பேஸ் பண்ணி தான் இருக்கும். So photoelectric effect is based on the energy. There is no momentum, no angular momentum, no mass. Next question, the RMS value of the sinusoidal alternating current is 2 ampere. Its mean value will be, நம்மளோட sinusoidal wave, அதாவது alternating current ஒரு sinusoidal wave வச்சிருக்கும் போது I equal to எவ்வளவு ஆம்பியர்னு கொடுத்துட்டாங்க, 2 ampere. இதோட மீன் வேல்யூ கேக்குறாங்க. எப்பவுமே இந்த ஆவரேஜ் வேல்யூ ஆர் மீன் வேல்யூ அப்படின்னு கேட்கும்போது நம்மளோட சைன் வேவ் ஒரு கம்ப்ளீட் வேவ் வச்சிருக்கு அப்படின்னா அவனுக்கான மீன் வேல்யூ 0, 1. நம்மளோட ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஆர் சைன் வேவ் complete the one oscillation. ஒரு ஆசிலேஷன் அதை கம்ப்ளீட் பண்ணிடுச்சு அப்படின்னா அது வந்து 0 வேல்யூ வச்சிருக்கும். அதுவே ஹாஃப் சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணிருக்கு,
ஆசிலேஷன் சொல்லலாம், இல்லைன்னா ஒன் சைக்கிள் சொல்லலாம். ஓகே, இதுல ஹாஃப் சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணிருக்குன்னா மேல இருக்கிறது வந்து பாசிட்டிவ் வேல்யூவாவும் அண்ட் கீழே இருக்கிறது வந்து நெகட்டிவ் வேல்யூவாவும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நம்மளோட வேவ் இங்க ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் வச்சிருக்கு, அதனால மீன் வேல்யூ 0. So answer third option. Next question. If a body of mass 3 kg is dropped from the top of the tower of a height 225 meter, what is the kinetic energy at the ground? ஒரு பால நம்ம என்ன பண்றோம், ஒரு 25 மீட்டர் ஹைட்ல இருந்து த்ரோ பண்றோம். த்ரோ பண்ணும்போது இந்த பாலுக்கு இனிஷியல் ஸ்பீட் என்ன ஆகும், 0 ஆகும். அந்த பாலுக்கான மாஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க, 3 kg கொடுத்தாச்சு. கைனடிக் எனர்ஜி என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, இதை வந்து நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி ரிலேஷன்லயே எழுதலாமே. நம்மளோட பால் வந்து மேல அப்வர்டா இருக்கும்போது இதுக்கு என்ன பண்ணலாம், பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். சோ பொட்டன்ஷியல் எனர்ஜி kinetic energy initial plus potential energy initial equal to kinetic energy final plus potential energy final எழுதலாமா? நம்மளோட பால் மேல இருக்கும்போது அதுக்கு என்ன எனர்ஜி இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும் தான் இருக்கும். கைனடிக் எனர்ஜி 0 ஆயிடும். அதே போல பொட்டன்ஷியல் எனர்ஜி எழுதும்போது நம்ம என்ன எழுதலாம், mgh equal to kinetic energy 2. நம்மளோட பால் கீழே கிரவுண்ட் அட்டைன் பண்ணும்போது என்ன எனர்ஜி இருக்கும், கைனடிக் எனர்ஜி இருக்கும். அதே போல பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆயிடும், 0 ஆயிடும். சோ கைனடிக் எனர்ஜி 2 மட்டும் இருக்கும். அப்ப mgh 3 kg மாஸ் அண்ட் g வந்து 10. எவ்வளவு ஹைட் இருக்கு, 25 மீட்டர் ஹைட் இருக்கு. அப்ப கைனடிக் எனர்ஜி 2 நம்ம ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா 30 டிவைடட் பை 25. 30 டிவைடட் பை 25 போடும்போது நமக்கு எவ்வளவு ஆன்சர் கிடைச்சிருக்கு, 750 கிடைக்கும். அப்ப நமக்கு இங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னா 748 ஜூல் இருக்கு. அப்ப இதை நம்ம 10 வச்சு போட்டோம்னா உனக்கு 750 வரும். அதுக்கு நியர்பை வேல்யூ 748 ஜூல். அதுவே 9.8 வச்சு போட்டோம்னா எக்ஸாக்ட் ஆன்சர் உனக்கு 748 ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? இப்ப ஆன்சர் வந்து நமக்கு செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். A gymnast takes a turns with her arms and legs stretched when she pulls her arms and leg. ஒரு ஜிம்னாஸ்ட் வந்து என்ன பண்றாருன்னா சர்க்குலர் மோஷன்ல இப்படி ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும்போது அவரோட ஆர்ம்ஸையும் லெக்ஸும் வந்து ஃபோல்ட் பண்ணல, ஸ்ட்ரெச் பண்றாரு அப்படின்னா வெளியில எக்ஸ்பேண்ட் பண்றாரு. அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அவரோட ஆங்குலர் வெலாசிட்டி என்ன ஆகும், ஆங்குலர் வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகுமா இல்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிக்ரீஸ் ஆகுமா, என்ன ரிலேஷன் அப்படின்றதான் கொஸ்டின். இப்ப நம்மளோட ஜிம்னாஸ்டிக்கும் அந்த ஆங்குலர் மொமெண்டமுக்கும் இருக்கிற ரிலேஷனை நம்ம என்ன எழுதலாம், L equal to I ஒமேகான்னு எழுதுவோம். இதுல ஒமேகான்றது ஆங்குலர் வெலாசிட்டி, எல் அப்படின்றது என்ன, மொமெண்டம். இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கு ரிலேஷன் எழுதும் போது இதை I by ஒமேகா, L by ஒமேகா எழுதலாமா? அப்ப என்னோட I is inversely proportional to ஒமேகா. என்னோட ஒமேகா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும்போது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நமக்கு என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். இந்த இடத்துலயும் அப்படிதான். நான் அவர் வந்து அவரோட ஆர்ம்ஸையும் லெக்ஸையும் ஸ்ட்ரெச் பண்ணும்போது ஒமேகா என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்ப மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிக்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து நம்மளோட கொஸ்டினுக்கான கான்செப்ட். இதை வச்சுட்டு நம்ம இந்த ஆப்ஷனை எப்படி எலிமினேட் பண்ண போறோம், the angular velocity decreases. ஆங்குலர் வெலாசிட்டிக்கும் இங்க இருக்கிற வெறுமனே ஆங்குலர் வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகுமானா கிடையாது. ஆங்குலர் வெலாசிட்டி இங்க என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. சோ அதுவும் வராது. The moment of inertia is decreases. இப்ப நம்ம என்ன ரிலேஷன் பார்த்தோம், நம்மளோட மொமெண்ட் ஆஃப் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஆங்குலர் ஸ்பீடு, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிக்ரீசஸ், கரெக்ட் ஆப்ஷன். The angular velocity says constant. ஆங்குலர் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் கிடையாது. ஆங்குலர் வெலாசிட்டி நமக்கு வந்து வேரி ஆகும். இங்க யாருதான் கான்ஸ்டன்ட்னா ஆங்குலர் மொமெண்டம் தான் எப்பவுமே கான்ஸ்டன்ட். இங்க ஆங்குலர் மொமெண்டம் இன்க்ரீசஸ் கொடுத்திருக்காங்க, அதுவும் வராது. செகண்ட் ஆப்ஷன் தான் நமக்கான கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். A long solenoid of a radius 1 millimeter. Radius 1 millimeter கொடுத்தாச்சு. இதை மீட்டருக்கு ஈக்குவல் பண்ணி எழுதணும்னா 10 to the power -3 மீட்டர் எழுதிக்கலாம். அதே போல எவ்வளவு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க, 100 டர்ன்ஸ் பர் மில்லிமீட்டர். அப்போ n ஈக்குவல் டு நம்ம வந்து 100 கேபிட்டல் N, 100 டர்ன்ஸ் பர் மில்லிமீட்டர். நெக்ஸ்ட் எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுது, 1 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. The solenoid magnetic field strength at the center of the solenoid. Magnetic field center of the solenoid ஃபார்முலா என்னது, mu naught Ni எழுதுவோம். அப்போ mu naughtக்கு ஃபார்முலா என்னது, 4 pi into 10 to the power 7 -7.
இன்ட்டு என்னோட வேல்யூ எழுதுனா 100 டிவைடட் பை 10 to the power minus 3 இன்ட்டு ஐயோட வேல்யூ 1 ஆம்பியர். இப்போ எழுதுனா நமக்கு 4 pi இன்ட்டு 10 to the power இங்க வந்து பிளஸ் 3 ஆயிடுமா, இன்ட்டு 10 to the power இங்க ஈக்குவல் பண்ணனா 100 இன்ட்டு 10 to the power பிளஸ் 3. அப்ப பிளஸ் 3 எழுதும் போது இதையும் இது கூட சேர்த்துக்கிட்டேன்னா 10 to the power 5 ஆயிடும். இப்போ பவர் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிட்டேன்னா 10 to the power minus 7 இன்ட்டு 10 to the power 5 கேன்சல் பண்ணும்போது நமக்கு 4 pi இன்ட்டு 10 to the power minus 2 கிடைக்கும். 4 பைக்கு 4 into 3.14 சப்ஸ்டியூட் பண்ணு 10 to the power minus 2. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 12.56 into 10 to the power minus 2 டெஸ்லா ஆன்சர் வரும். அப்ப ஆன்சர் வந்து 10 to the power minus 2. 12.56 into 10 to the power minus 2 டெஸ்லா. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். Next question. The number of degrees of freedom for each atom of monoatomic gases. Monoatomic gases எப்பவுமே degrees of freedom 3 and diatomic gases degrees of freedom 5. இதுல நமக்கு monoatomic gases தான் கேட்டிருக்காங்க. First option தான் answer. Next, the velocity of the electromagnetic radiation in a medium of permittivity epsilon naught and permeability mu naught is given by நமக்கு வந்து C equal to என்னன்னு எழுதுவோம் 1 by square root of mu naught into epsilon naught. இப்போ என்ன கேக்குறாங்க, velocity relation தானே கேக்குறாங்க. அப்ப velocity relation எழுதுனா நமக்கு ஆன்சர் என்னவா இருக்கும், C equal to 1 by square root of mu naught epsilon naught. Third option. Next question. The change in the value of G at the height h above the surface of the earth is same as at a depth d below the surface of the earth. இப்போ இது ஒரு எர்த் சர்ஃபேஸ் இருக்கு. இந்த எர்த் சர்ஃபேஸுக்கு மேல ஹெச் ஹைட்ல வந்து ஒரு ஆப்ஜெக்டோட ஜி எனக்கு வேரி ஆகுது. அதே சேம் ஹைட்ல எனக்கு டி டெப்த்லயும் அந்த ஹைட் வந்து வேரி ஆகுது அப்படின்னா when both d and h are much much smaller than radius of the earth. இந்த ஹெச்சும் இந்த டியும் much smaller than radius. அப்ப ரேடியஸோட வேல்யூ தான் எர்த்தோட ரேடியஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்ப நமக்கு என்ன கேக்குறாங்க, which one of the following relation is correct அப்படின்னு கேட்டிருக்கான். நமக்கு வந்து ஹைட்டுக்கு எழுதுனா altitude ஃபார்முலால எழுதும் போது GH equal to என்னன்னு எழுதுவோம், G into 1 minus 2H by R எழுதலாமா. And next GD equal to G into 1 minus D divided by R எழுதலாம். இப்ப இது ரெண்டு பேருமே இங்க என்னதுதான் ஈக்குவல், ஏன்னா சேம் ஹைட் சேம் டெப்த். அப்போ இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன். இப்ப G into 1 minus 2H by R equal to G into 1 minus D by R. இந்த Gயும் கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் எழுதும்போது 1 minus 2H by R equal to 1 minus D by R. இந்த பிளஸ் 1 minus 1 கேன்சல் ஆயிடும். இப்ப எழுதுனா இந்த ஆறுமே இந்த ஆறும் கேன்சல் ஆயிடும். அப்ப T equal to உனக்கு எதுக்கு ஈக்குவல், 2H க்கு ஈக்குவல். சோ இங்க இருக்கிற கரெக்ட் ரிலேஷன் என்ன அப்படின்னா நம்மளோட ஃபோர்த் ஆப்ஷன். Next question. The transformer is based upon the principle of நம்மளோட டிரான்ஸ்ஃபார்மர் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஏன்னா இதுல வந்து ஃபர்ஸ்ட் காயில் செகண்டரி காயில் பிரைமரி காயில் எழுதுவோம். நம்மளோட பிரைமரி காயில தான் ஏசி வோல்டேஜ் நம்ம கொடுப்போம். அப்ப இந்த பிரைமரி காயில்ல இருக்கிற இந்த வோல்டேஜ் கரண்ட் தான் நமக்கு எதுக்கு ஷேர் ஆகும், செகண்டரி காயிலுக்கு ஷேர் ஆகும். சோ நம்மளோட டிரான்ஸ்ஃபார்மர் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும். செகண்ட் ஆப்ஷன். Next question. The spherical ball of iron of radius 2 mm is falling through a column of glycerine. If the density of the glycerine and iron are respectively கொடுத்துட்டாங்க இந்த இடத்துல 1.3 into 10 to the power 3 kilogram per meter cube and 8 into 10 to the power 3 kilogram per meter cube. What is ஈட்டாவும் கொடுத்தாச்சு 0.83 Newton meter per minus square second. Then the terminal velocity. இங்க வந்து கிளிசரினுக்கான டென்சிட்டி கொடுத்தாச்சு. So glycerine equal to 1.3 into 10 to the power 3 kilogram per meter cube. And ironக்கான டென்சிட்டி கொடுத்தாச்சு 8 into 10 to the power 3 kilogram per meter cube. Eta 0.83 Newton meter power minus 2 கொடுத்துட்டாங்க. Terminal velocity க்கு formula V terminal equal to 2R square into நம்ம equation rho S minus rho L divided by 9 eta இந்த ஃபார்முலாவை எழுதியிருக்கோம் இல்லையா. இப்ப இந்த ஃபார்முலால நம்ம யாரெல்லாம்
into g. இப்ப இந்த ஃபார்முலால நம்ம யாரெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணலாம்? 2 into இங்க ரேடியஸ் எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க, r equal to 2 mm. அப்ப 2 into 10 to the power minus 3 மீட்டர். இங்க எழுதும்போது 2 into 10 to the power minus 3 whole square. rho s சாலிடுக்கு எழுதுனா 8 into 10 to the power 3 minus, அதுவே லிக்விடுக்கு எழுதும்போது 1.3 into 10 to the power 3. g க்கு 10 சப்ஸ்டிட் பண்ணிக்கோ, divided by 9 into ஈட்டாவோட வேல்யூ 0.83. இப்ப இதுல இருக்கிற பவர் வேல்யூ எல்லாமே ஃபர்ஸ்ட் ஈஸியா கால்குலேட் பண்ணிடு. கால்குலேட் பண்ணனதுக்கு அப்புறம் ரிமைனிங் இருக்கிறது சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 0.07 மீட்டர் செகண்ட் பவர் minus 1 இருக்கும். அப்ப 0.07 செகண்ட் ஆப்ஷன். Next question. The time taken by the light to pass through 4 mm thick glass tube of a refractive index 1.5 will be velocity of a light in air 3 into 10 to the power 8 meter per second. நமக்கு வந்து ஒரு கிளாஸ் பிளேட்ல 4 mm thickness இருக்கிற ஒரு கிளாஸ் பிளேட்ல இந்த refractive index 1.5 இருக்குன்னா அந்த லைட் எவ்வளவு வெலாசிட்டியில அந்த கிளாஸ்க்குள்ள பாஸ் ஆகும், அப்படி பாஸ் ஆகும் போது எவ்வளவு டைம் எடுத்துக்கும் அப்படின்றதுதான் கொஸ்டின். இதுல பார்த்தேன்னா நம்மளோட கிளாஸுக்கான ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி ஃபைன் பண்றோம்னா, வெலாசிட்டி ஃபைன் பண்ணும்போது v equal to glass, velocity of glass எழுதிக்கோ. velocity of glass, the speed of light divided by refractive index mu. அப்ப the velocity of glass 3 into 10 to the power 8 c, mu வந்து நமக்கு எவ்வளவு கொடுத்துட்டாங்க, 1.5 கொடுத்தாச்சு. அப்ப இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 2 into 10 to the power 8 கிடைக்கும். அப்ப velocity of gas எனக்கு கிடைச்சிருச்சு, கிளாஸ் எனக்கு கிடைச்சிருச்சு. இப்ப நான் வந்து டைம் ஃபைன் பண்ணணும். அப்ப டைம் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா நமக்கான டைமிங் டிஸ்டன்ஸ் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை வெலாசிட்டி எழுதலாமா? அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை வெலாசிட்டி, ஏன்னா வெலாசிட்டிக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம், எனக்கு டைம் தான் வேணும். சோ டைம் ஈக்குவல் சைடு கொண்டு வந்துட்டேன்னா நமக்கு வெலாசிட்டி கிடைச்சிருச்சு. டிஸ்பிளேஸ்மெண்ட் 4 mm கொடுத்துட்டாங்க, 10 to the power minus 3 divided by velocity 2 into 10 to the power 8. இதை கேன்சல் பண்ணோம்னா 2 மேல போயிடுச்சுன்னா 2 into 10 to the power minus 11 seconds இருக்கும். So answer வந்து நமக்கு second option. Next question. The surface tension of a soap solution is 30 into 10 to the power minus 2. Surface tension T equal to 30 into 10 to the power minus 2 Newton per meter கொடுத்துட்டாங்க. Soap bubble கான ரேடியஸ் கொடுத்தாச்சு, r equal to 5 centimeter in meter 10 to the power minus 2 meter. Surface energy of the soap bubble. Surface energy க்கு formula E equal to T into change in area எழுதுவோம். சேஞ்ச் இன் ஏரியால பார்த்தோம்னா நமக்கு சோப் பபிளுக்கு 2 சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும், அதனால T equal to 2T into change in area. ஓகே, அப்ப E equal to 2 into surface tension எவ்வளவு இருக்கு, 30 into 10 to the power minus 2 and ஏரியா, இந்த ஏரியா வந்து ஸ்பெரிக்கல். நம்மளோட சோப் பபிள் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்குல்ல, ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கும்போது ஏரியா என்னன்னு எழுதலாம், 4 pi r ஸ்கொயர் எழுதுவோம். அப்ப 4 pi r ஸ்கொயருக்கு 5 into 10 to the power minus 2 whole square. இதுதான் சேஞ்ச் இன் ஏரியா. அப்ப இதுல எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 1.8 into 10 to the power minus 2 ஜூலா இருக்கும். ஆன்சர் 1.8 into 10 to the power minus 2 joule. Fourth option 1.8 into 10 to the power minus 2 joule. So answer fourth option. Next question. A cylindrical resonance tube open at the both ends has a fundamental frequency F in air. If half of the length is dipped vertically in water, what is the fundamental frequency of air column will be? நம்மளோட ரெசனான்ஸ் டியூப்ல ஓபன் ஆர்கன் பைப்புக்கான ஃப்ரீக்வன்சி நம்ம என்ன எழுதலாம், F equal to V divided by 4 into L ன்னு எழுதுவோம். frequency equal to V divided by 4L. இப்ப இதுல என்ன நடக்குதுன்னா, if the half of the length is dipped vertically in water, நான் half of the pipe வந்து என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு வாட்டருக்குள்ள டிப் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி என்ன, இப்ப லென்த் வந்து எல்லா இருக்கும்போது
ஃபார்முலா F equal to V divided by 4L. ரைட்டா? இப்போ என்னோட L வந்து L by 2 இருக்கும்போது frequency F equal to நான் என்ன எழுதுவேன்? V divided by இது நியூ frequency தானே கேக்குறாங்க. அப்ப F dash equal to 4 இது L by 2 எழுதலாமா? இது ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்ப F dash equal to V divided by இது என்ன எழுதலாம்? 2L எழுதுறேன். ஆனா என்னோட F பாரு V by 4L இருக்கு. அப்ப V by 4L இதை நான் 2 மல்டிப்ளை பண்ணி 2 டிவைட் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிடும்? 2V divided by 4L கிடைச்சிடும். அப்ப V by 4L எதுக்கு ஈக்குவல்? நம்மளோட frequencyக்கு ஈக்குவல். So F dash equal to 2 times of F க்கு ஈக்குவல். ஆன்சர் நம்மளோட செகண்ட் ஆப்ஷன். Which of the following waves have the maximum wavelength? இங்க இருக்கிற இன்ஃப்ராரெட், யூவி லைட், எக்ஸ்ரேஸ் இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது நம்மளோட ரேடியோ வேவ்ஸ் தான் அதிகமான frequency வச்சிருக்கும். Next question, which of the following waves have the maximum wavelength? இங்க இருக்கிறதுல யார் வந்து maximum wavelength வச்சிருப்பாங்க? maximum wavelength நம்மளோட இன்ஃப்ராரெட், யூவி ரேஸ் அண்ட் எக்ஸ்ரேஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ரேடியோ வேவ்ஸ் தான் அதிகமான wavelengths வச்சிருக்கும். So maximum wavelength ரேடியோ வேவ்ஸ். ஏன்னா frequency யாருக்கு கம்மியா இருக்கும்? நம்மளோட ரேடியோ வேவ்ஸ்க்கு தான் frequency கம்மியா இருக்கும். அப்ப வேவ் லென்த்துக்கும் frequencyக்குமான ரிலேஷன் என்னன்னு எழுதலாம்? mu equal to C by lambda. அப்ப C by lambda யார் அதிகமான வேவ் லென்த் வச்சிருக்காங்களோ அவனுக்கு frequency கம்மியா இருக்கும். அப்ப ரேடியோ வேவ்ஸ்க்கு frequency லோவா இருக்கும். frequency low and lambda maximum. So maximum wavelength radio waves க்கு third option. Next question, the forward bias diode. இங்க இருக்கிற எந்த diode வந்து forward bias ஆக்ட் ஆகும்? forward bias ஆக்ட் ஆகும்னா நம்மளோட டயோட்ல P சைடு வந்து ஹை பொட்டன்ஷியல் ஆகும், N சைடு லோ பொட்டன்ஷியல் ஆகும் இருக்கணும். P சைடு ஹை பொட்டன்ஷியல், N சைடு லோ பொட்டன்ஷியலா இருந்தா மட்டும்தான் நம்மளோட டயோடு ஃபார்வர்ட் பயாஸா ஆக்ட் ஆகும். அதுல பார்த்தோன்னா இங்க P சைடு வந்து -2 வோல்ட் இருக்கு, இங்க +2 வோல்ட் இருக்கு. சோ இது வந்து ரிவர்ஸ் பயாஸ். இங்க -4 வோல்ட், இங்க -3 வோல்ட், அதனாலயும் இது ரிவர்ஸ் பயாஸ். இங்க 3 வோல்ட் இருக்கு, இங்க 5 வோல்ட் இருக்கு. அப்பவும் பார்த்தோன்னா இங்க ஹை வோல்ட்டும் இங்க லோ வோல்ட்டும் தான் இருக்கு. அதனால இந்த டயோடு ரிவர்ஸ் பயாஸ் ஆக்ட் ஆகும். அண்ட் லாஸ்ட் ஒன் இங்கதான் 0 வோல்ட் அண்ட் இங்க -2 வோல்ட். அப்ப இந்த டயோடு தான் நமக்கு ஃபார்வர்ட் பயாஸ் ஆக்ட் ஆகும். இந்த டயோடு ஃபோர்த் ஆப்ஷன் தான் forward bias. Next question, the temperature of an ideal gas is increased from 200 Kelvin to 800 Kelvin. If the RMS speed of the gas 200 Kelvin is V0, what is the RMS speed of the 800 Kelvin? நம்மளோட டெம்பரேச்சர் ஒரு கேஸுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகும்போது 200 கெல்வினுக்கு VRMS என்னன்னு கொடுத்திருக்காங்க? V0 கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் 800 கெல்வினுக்கு VRMS என்ன ஃபைண்ட் பண்ணு அப்படின்றதுதான் நம்மளோட கொஸ்டின். அப்ப VRMS நம்ம ஃபைண்ட் பண்ணணும்னா நமக்கு ஃபார்முலா டெம்பரேச்சர் ரிலேஷன் 3RT divided by M ன்னு எழுதுவோம். VRMS V1 divided by V2 equal to square root of 3R, temperature 200 Kelvin divided by M into square root of M divided by 3R into 800 Kelvin. அப்போ இதுல இருக்கிற காமன் டேர்ம் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் இது 200, இதுவும் 200, 1/4 கிடைக்குமா? V1 by V2 equal to 1/4 square root of 1/4. V1 நமக்கு இங்க எவ்வளவு கொடுத்தாச்சு? V0 கொடுத்தாச்சு. அப்ப V0 divided by V2 equal to இது ஸ்கொயர் ரூட்ல வெளியில எடுத்தா 1/2 கிடைக்கும். அப்போ 2V0 equal to V2. So நம்மளோட VRMS 800 கெல்வினுக்கு எவ்வளவா இருக்கும்? 2V0 இருக்கும். ஆன்சர் fourth option. Next question, the torque of a force F vector equal to 5I cap plus 3J cap minus 7K cap. Origin tau. If the force acts on the particle whose position R cap equal to 2I cap plus 2J cap plus K cap கொடுத்துட்டாங்க, நமக்கு வந்து tau என்னன்னு கேக்குறாங்க. tauக்கு ஃபார்முலா R cross F. F cross R போட்டோன்னா ஆன்சர் தப்பாயிடும். ஃபார்முலா நமக்கு எப்பவுமே R cross F. அப்போ இது மேட்ரிக்ஸ் ஃபார்முலா எழுதிக்கலாம். மேட்ரிக்ஸ் ஃபார்முலா எழுதுனா tau equal to first I cap, J cap, next K cap. R value 2,
2 and 1, F 3 minus 7. So tau equal to I cap எழுதுனா இந்த cancel ஆயிடுச்சு. 2 into 7 minus 14 minus 3 minus j cap. J cap pro cancel ஆயிடுச்சுன்னா minus 14 minus 5 plus k cap 6 5 into 2 10 minus 10. இப்போ இத மைனஸ் பண்ணி எழுதணும்னா மைனஸ் 17 I cap and plus 19 j cap minus 4 k cap. So அப்ப நம்மளோட tau answer minus 17 I cap plus 19 j cap minus 4 k cap, third option. Next question. The student is proved with a variable voltage source V. The test resistor are equal to 10 ohm. The two identical galvanometers G1, G2 and two additional resistors R1 and R2 for conducting an experiment to verify Ohm's law. The most suitable circuit is. நம்மளோட கொஸ்டின்ல வந்து என்ன கேட்டிருக்காங்க, இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் கொஸ்டின். இந்த எக்ஸ்பெரிமெண்டல் கொஸ்டின் வந்து நம்மளோட கால்வனோமீட்டரா அம்மீட்டராவோ இல்ல வோல்ட் மீட்டராவோ கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன ப்ராசஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். அதுல பார்த்தோன்னா கால்வனோமீட்டரை நம்மளோட கால்வனோமீட்டர் அம்மீட்டரா நான் வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? அம்மீட்டரா கன்வெர்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்மளோட கால்வனோமீட்டரை என்ன சீரிஸ் காம்பினேஷன்லயா பேரலல் காம்பினேஷன்ல நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோமா அப்படின்றதுதான் பாயிண்ட். நம்மளோட கால்வனோமீட்டரை நான் வந்து அம்மீட்டரா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா லோ ரெசிஸ்டன்ஸ என்ன பண்ணணும், சீரிஸ் காம்பினேஷன்ல கனெக்ட் பண்ணணும். ஹை ரெசிஸ்டன்ஸ் லோ ரெசிஸ்டன்ஸ் பேரலலா கனெக்ட் பண்ணணும், பேரலல். அதே போல என்னோட கால்வனோமீட்டரை நான் வோல்ட் மீட்டரா கன்வெர்ட் பண்ணணும், நான் என்னோட ஹை ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ண சீரிஸ் காம்பினேஷன்ல கனெக்ட் பண்ணணும். சரியா? இப்போ நம்மளோட கால்வனோமீட்டர் 1 and 2 இருக்கு. இங்க ரெசிஸ்டன்ஸ் R1 and R2 இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் R1 and R2 பார்த்தனா R1 வந்து ஹை ரெசிஸ்டன்ஸா இருக்கு, R1 ஹை ரெசிஸ்டன்ஸ் அண்ட் R2 வந்து லோ ரெசிஸ்டன்ஸா இருக்கு. பிகாஸ் இது வந்து 10 மெகா ஓம், இங்க வந்து 0.01 ஓம் மட்டும்தான் இருக்கு. அப்போ இந்த R1 and R2 நான் எப்படி கனெக்ட் பண்ணனா என்னோட கால்வனோமீட்டர் அம்மீட்டர் அண்ட் வோல்ட் மீட்டரா கன்வெர்ட் ஆகும் அப்படின்றது கொஸ்டின். இப்ப பாரு, கால்வனோமீட்டர்ல R2, என்னோட கால்வனோமீட்டர் வந்து லோ ரெசிஸ்டன்ஸ நான் பேரலா கனெக்ட் பண்ணனேன் அப்படின்னா இது R2 ரொம்ப லோ ரெசிஸ்டன்ஸ். சரியா? அப்போ இந்த ஆப்ஷன் நமக்கு வராது. நெக்ஸ்ட், இந்த கால்வனோமீட்டரை ஹை ரெசிஸ்டன்ஸோட நான் பேரலா கனெக்ட் பண்ணிருக்கேன். ஹை ரெசிஸ்டன்ஸ் நம்ம சீரிஸ் காம்பினேஷன்ல தான் கனெக்ட் பண்ணணும். சோ இந்த டயக்ராமும் வராது. இங்க இருக்கிறதுல கால்வனோமீட்டரோட ஹை ரெசிஸ்டன்ஸ நான் சீரிஸ் காம்பினேஷன்ல எடுத்திருக்கேன். சோ இது வந்து நம்மளோட வோல்ட் மீட்டர் கன்வர்ஷன். அடுத்தது நம்மளோட செகண்ட் கால்வனோமீட்டரை பேரலல் காம்பினேஷன்ல எடுத்திருக்கேன். பேரலல் காம்பினேஷன்ல நம்மளோட R2 லோ ரெசிஸ்டன்ஸ், அதனால இது வந்து என்னவா ஆக்ட் ஆகும், அம்மீட்டரா ஆக்ட் ஆகும். நம்மளோட கரெக்ட் எக்ஸாக்ட் டயக்ராம் அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா V equal to IR வச்சு பார்க்கும்போது நம்மளோட தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். If the power dissipated in a 9 ohm resistor in the circuit shown in the 36 watt, the potential difference across the 2 ohm resistor is. சரி, நம்மளோட 9 ஓம் ரெசிஸ்டன்ஸ்க்கு எவ்வளவு பவர் கொடுத்துட்டாங்க, 36 வாட். அப்ப 9 ஓம் ரெசிஸ்டன்ஸ்க்கு நம்ம பொட்டன்ஷியல் ஃபைண்ட் பண்ணலாமா? பவர் P equal to V square divided by R. பவரோட வேல்யூ 36 equal to V square, R வேல்யூ எவ்வளவுன்னு கொடுத்தாச்சு 9 ஓம். அப்போ இதை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 36 into 9 equal to V square. Vக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா V equal to 6 3, so 18 வோல்ட் நமக்கு கிடைச்சிரும். அப்ப நம்மளோட 9 ஓம் ரெசிஸ்டன்ஸ்க்கு இருக்கிற பொட்டன்ஷியல் 18 வோல்ட். இப்ப இதுல எவ்வளவு கரண்ட் நமக்கு ஃப்ளோ ஆகுதுன்னு தெரியணும் இல்லையா? அப்ப எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுனா I1 கரண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு ஃபைண்ட் பண்ணணும்ல. இப்ப I1 கரண்ட் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் 18 வோல்ட், ஓம் வந்து எவ்வளவு 9 வோல்ட். அப்ப இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 2 ஆம்பியர் கரண்ட்
நம்மளோட 9 ஓம் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஃப்ளோ ஆகுது. ஓகே, 9 ஓம் ரெசிஸ்டன்ஸ்க்கு 2 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா நமக்கு 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ்க்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தானே கேக்குறாங்க. அப்ப 2 ஓமுக்கான பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஃபைண்ட் பண்ணும்போது I1 equal to 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ். அண்ட் இது வந்து parallel காம்பினேஷன்ல நம்ம பொட்டன்ஷியல் ஃபைண்ட் பண்ணலாம் இல்லையா. I கரண்ட் கண்டுபிடிக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து 6, ஏன்னா இது நம்ம R2 divided by R1 plus R2 into I ன்னு எழுதுவோம். I equivalent இல்லையா. அப்ப I1 equal to R2 என்னது 6 divided by R1 plus R2 15 into I. என்னோட I1 எவ்வளவு இங்க 2 ஆம்பியர் இருக்கா. அப்ப 15 30 divided by 6 equal to I வந்து உனக்கு எவ்வளவு கிடைச்சிரும் 5 ஆம்பியர். சோ இப்ப I equal to 5 ஆம்பியர் கரண்ட் கிடைச்சாச்சு. 5 equal to I ஆம்பியர் கரண்ட்னா இதுல இருந்து நம்மளோட பொட்டன்ஷியல் வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம் இல்லையா. அப்ப பொட்டன்ஷியல் ஃபார் 2 ஓமுக்கு V equal to IR, V equal to 5 into R எவ்வளோ 2. அப்ப V equal to 10 volt. So answer third option. Next question. The error in the measurement of the volume of a sphere 9%. The error in the measurement of the radius. So volume எழுதுனா 4/3 pi r cube. இதுல error value எழுதும்போது del V divided by V into 100% equal to 4/3 constant. அப்ப 3 into என்னன்னு எழுதலாம் del r by r ன்னு எழுதலாம் into 100%. நமக்கு ரேடியஸ் தான் கேக்குறாங்க. So del r by r into 100% equal to del V by V எவ்வளவு கொடுத்துட்டாங்க 9% கொடுத்துட்டாங்க. அப்ப 9% divided by 3 எழுதணும்னா கேன்சல் பண்ணும்போது 3. So 3% answer third option. Next question. The motion of a particle is described by the equation x equal to a plus bt square and a equal to எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க 50 centimeter and b equal to 3 centimeter per second square கொடுத்தாச்சு. It's the instantaneous velocity at time t equal to 3 seconds. x equal to a ஓட value 15, b ஓட value 3 into t square. Instantaneous velocity வேணும்னா எனக்கு displacement இருக்கு, velocity வேணும், நான் ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறேன். So dv divided by dt, dx divided by dt பண்ணும்போது 6 into t கிடைக்கும். அப்ப dx divided by dt equal to v equal to 6 into time t equal to எவ்வளவு நமக்கு 3 secondsல கேட்டிருக்காங்க. அப்ப 6 into 3 எவ்வளவு 18 centimeter per second. So நம்மளோட answer 18 centimeter per second, fourth option. Next question. An artificial satellite moving in a circular orbit around the radius of the earth has a total energy. Total energy of the satellite equal to E0. What is the potential energy? Total energy potential energy relation. The total energy equal to 2 times of potential energy. அப்ப நான் எழுதும்போது potential energy equal to 2 times of total energy. அப்ப potential energy equal to 2 times of என்னன்னு எழுதலாம் E0. So answer நம்மளோட third option. Next question. The dimension of a mu naught epsilon naught in MLT is given as mu naught into epsilon naught தானே. C equal to 1 by square root of என்னன்னு எழுதலாம் mu naught epsilon naught எழுதலாம். இப்ப இதுக்கு square root எடுத்தனா என்ன கிடைச்சிரும் mu naught epsilon naught equal to 1 divided by c square எழுதலாமா. ஓகே, அப்ப mu naught epsilon naught equal to 1 by c square velocity of light. So L square t power minus 2. இதை இன்வர்ஸ்ல எழுதணும்னா L power minus 2 t power 2. Answer m power 0 L power minus 2 t power 2, first option. Next question. The moment of inertia of a annular disk of a inner radius of outer radii R1 and R2 about the diameter its a plane is. இந்த இடத்துல வந்து annular disk அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிற annular disk. இந்த டிஸ்கலோட இன்னர் ரேடியஸ் R1 அண்ட் அவுட்டர் ரேடியஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க R2 கொடுத்தாச்சு. அதோட டயாமீட்டர் ஆஃப் த பிளேன், இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கு டயாமீட்டர் ஆஃப் த பிளேன் தான் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்கான். இப்போ இந்த கொஸ்டினை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இது ஒரு ஃபார்முலா தான், ஸ்ட்ரைட் ஃபார்முலா இருந்தாலும் இதை எப்படி நான் சால்வ் பண்ணணும்னு உனக்கு சொல்றேன், தெரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த சென்டர். இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து நம்ம என்னன்னு எழுதலாம், சென்டர் பாயிண்ட்டுக்கு டிஸ்க்கு எழுதும்போது
half m r square தானே. அப்ப half m into r square எனக்கு 2 இருக்கு. டோட்டல் டிஸ்டன்ஸ் எழுதும் போது r1 square plus என்னன்னு எழுதலாம், இத r2 ஸ்கொயர்னு எழுதலாம். இப்ப எனக்கு x ஆக்சிஸ் அண்ட் y ஆக்சிஸ் இது ரெண்டுமே தெரிஞ்சதுன்னா ix plus iy எனக்கு தெரியாத இன்னொரு பாயிண்ட் நம்ம கண்டுபிடிப்போம், ஐ சென்டர். இது ரெண்டுமே நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, டயாமீட்டர் பாயிண்ட்ல கேட்டிருக்காங்க. அப்ப டயாமீட்டர் பாயிண்ட்ல கேட்கும்போது சோ ஐ டயாமீட்டர் ஈக்குவல் டு 1/2 இன்டு ஐ சென்டர் பாயிண்ட் எழுதலாமா. அப்ப ஐ டயாமீட்டர் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் டயாமீட்டர் half இன்டு சென்டர் பாயிண்ட் எனக்கு தெரியும், half இன்டு எம் r1 ஸ்கொயர் பிளஸ் r2 ஸ்கொயர். சோ எழுதும்போது 1/4 m r1 square plus r2 square. So answer first option. Next question. When an alpha particle mass m is moving with a velocity v and bombards on a heavy nucleus of a charge Ze, its a distance of closest approach from the nucleus is depends on the m. நம்மளோட பார்ட்டிகல் ஆல்பா பார்ட்டிகல் v வெலாசிட்டில மூவ் ஆயிட்டு ஒரு நியூக்ளியர் சார்ஜ் மேல பம்பார்ட் ஆகும்போது Ze ஆகுது. அப்போ அதோட க்ளோசஸ்ட் அப்ரோச் டிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அண்ட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்றதுதான் கொஸ்டின். ஆக்சுவலா இதை நம்ம வந்து ஆட்டம்ஸ்ல வந்து நம்ம படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம், கைனடிக் எனர்ஜி half m v ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் k q1 q2 divided by r ஸ்கொயர் படிச்சிருக்கோம் இல்லையா. k q ஸ்கொயர் divided by r ஸ்கொயர், k q2 divided by r ஸ்கொயர் ஈக்குவல் பண்ணி எழுதும் போது இந்த இடத்துல வெலாசிட்டி closest approach the distance தானே, and closest approach the distance எழுதும்போது and potential energy relation. So kq divided by kq square divided by r. இப்ப எழுதும்போது உன்னோட r வந்து யாருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா m க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். So the closest approach the distance எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 1/m க்கு. ஆக்சுவலா இது வந்து கைனடிக் எனர்ஜிக்கு, இது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு. இது ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணணும்னா r inversely proportional to m. So 1/m. Next question. When U tube is contains the mercury, when 11.2 centimeter of the water is poured into the one of the arms of the tube, how high does the mercury rises in the other arms of the initial level? இது வந்து ஒரு யூடியூப் ஃபுல்லா நமக்கு வந்து என்ன ஃபில் ஆயிருக்குன்னா மெர்குரி ஃபில் ஆயிருக்கு. ஓகே, இந்த மெர்குரி ஃபில் ஆயிருக்கும் போது 2 பாயிண்ட் நம்ம மெஷர் பண்ணிப்போம். சேம் பாயிண்ட், இது ஏ இது பி எடுத்துக்கிட்டா 2 பாயிண்ட்டுக்கும் ப்ரெஷர் என்னவா இருக்கும், சேமா இருக்கும். சோ P1 ஈக்குவல் டு P2 எழுதுவோம். நெக்ஸ்ட் நான் எவ்வளவு வாட்டர் ஃபில் பண்றேன், 11.2 சென்டிமீட்டர் ஆஃப் வாட்டர் 1 ஆர்ம்ல நான் ஃபில் பண்றேன். அப்போ 1 ஆர்ம்ல நான் வாட்டரை ஃபில் பண்ணும்போது இது இங்க இருந்து இங்க ஹெச் ஹைட்ல இருக்கு அப்படின்னா இவனுக்கு 11.2 சென்டிமீட்டர் இருக்கும். அப்ப நம்மளோட மெர்குரி இங்க இருந்து இங்க எவ்வளவு ஹைட்ல இருக்கு. ஆக்சுவலா இது ஃபுல்லாவே யூடியூப் ஃபுல்லாவே என்னதான் இருக்கு, மெர்குரி ஃபில் ஆயிருக்கு. அதனால இவன் 2 ஹைட்டுக்கு ஈக்குவலா இருப்பான். அப்ப பிரஷர் P1 ஈக்குவல் டு P2 க்கு ஈக்குவல் பண்ணி எழுதுனா நமக்கு ஃபார்முலா P0 plus rho g H1 equal to P0 plus rho g H2 எழுதும் இல்லையா. இது ரெண்டுமே காமனா இருக்கு, கேன்சல் ஆயிடும். இது ரோ 1 இது ரோ 2 எழுதிக்கோ. ரோ 1 பை ரோ 2 ஈக்குவல் பண்ணி எழுதும் போது நமக்கு என்ன வேணும், எவ்வளவு ஹைட் இன்க்ரீஸ் ஆகுதுன்றது தானே வேணும் நம்மளோட மெர்குரி. மெர்குரி பாயிண்ட்டுக்கு எழுதும் போது இதை H2 வச்சுக்கோ. H1 தான் உனக்கு கொடுக்குறாங்க 11.2 சென்டிமீட்டர். அப்போ 11.2 இன்ட்டு 1 இன்ட்டு ஜியும் காமனா தான் இருக்கு. சோ ஜியும் கேன்சல் பண்ணிடு. ஈக்குவல் டு ரோ 2 மெர்குரியோட டென்சிட்டி எவ்வளோ 13.6 இன்ட்டு இது எவ்வளவு ஹைட் இருக்கு, 2 ஹைட் இருக்கு. சோ 2 ஹைட். இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணும்போது H ஈக்குவல் டு நமக்கு என்னன்னு கிடைச்சிரும், 11.2 டிவைடட் பை 13.6 இன்ட்டு 2 கிடைச்சிரும். இதை நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு 0.41 சென்டிமீட்டர்ல ஆன்சர் வரும். சோ தேர்ட் ஆப்ஷன். Next question. A straight wire of a length 0.5 meter carrying a current 1.2. Length of the wire L equal to 0.5. Current I equal to 1.2. Placed in a uniform magnetic field. The induction is 2 Tesla. Magnetic field 2 Tesla. What is the magnetic field perpendicular to the length of the wire? The force on the wire. Magnetic force Fm equal to
BIL ஃபார்முலா எழுதுவோம். அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு 2 டெஸ்லா, I வந்து 1.2 கொடுத்தாச்சு, இது 0.5. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 1.2 நியூட்டன். ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். ஓகே, நம்மளோட ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் 4க்கான கொஸ்டின் டிஸ்கஷன் ஓவர். அண்ட் மேன்சரா வந்து ஃபைனலா சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் உனக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம எழுதின இந்த ஃபுல் டெஸ்ட் 3 வரைக்கும் கம்பேர் பண்ணும்போது பேசிக்கா எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட்ஸ்ல இருந்து வந்திருக்கு அப்படின்றத ஒரு டாப் 5 கான்செப்ட்ஸ்ல நம்ம கொடுக்கலாம். அந்த டாப் 5 கான்செப்ட்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ல இருந்து நமக்கு நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் என்ன டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்றத ஒரு கொஸ்டின் ஆஃபன் இந்த 3 எஃப்எஸ்டிலயுமே வந்திருக்கு. அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, நம்மளோட சாலிட் ஸ்டேட்ல யங்ஸ் மாடுலஸ் பேஸ் பண்ணி நம்ம ஒரு கான்செப்ட் எழுது. யங்ஸ் மாடுலஸ் FL டிவைடட் பை A இன்டு டெல் எல். இந்த ரிலேஷன் இந்த ஃபுல் டெஸ்ட் சிலபஸ்க்கு யங்ஸ் மாடுலஸ் ரிலேஷன் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி எல்லாமே டெல் எல் ரிலேஷன் வச்சுட்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கான்செப்டும் நமக்கு ஃப்ரீக்வெண்டா வருது. அண்ட் தேர்ட் கான்செப்ட் இதுல என்ன அப்படின்னா, kinetic energy and momentum relation. Kinetic energy equal to P square divided by 2m. இந்த ரிலேஷனை வந்து கைனடிக் எனர்ஜிக்கு ரேஷியோ எடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. இல்ல அப்படின்னா அதுக்கான மொமெண்டம் ரேஷியோ எடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. அண்ட் இந்த எஃப்எஸ்டில வந்து நியூ மொமெண்டம் ரிலேஷன் கைனடிக் எனர்ஜி கொடுத்துட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு ரிப்பீட்டடான கான்செப்டுவல் கொஸ்டின் தான். அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் பாயிண்ட் BIL இந்த பாயிண்ட் வந்து பேரலல் கண்டக்டிங் வயர் கொடுத்தோ இல்ல தனியா இந்த மாதிரி கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டோ நமக்கு இண்டிவிஜுவலா ஃபைண்ட் பண்ண சொல்லி கேக்குறாங்க. அதனால மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் BIL-ம் ரிப்பீட்டடா வர கொஸ்டின் தான். அதே போல நமக்கு இதுல இன்னுமே நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் என்ன கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா, நம்மளோட செமிகண்டக்டர்ல பார்த்தோன்னா நமக்கு கொடுக்குற இந்த டயோடு வந்து ஃபார்வர்ட் டயோடா ரிவர்ஸ் பயாஸ், ஃபார்வர்ட் பயாஸா ஆக்ட் ஆகுமா இல்ல ரிவர்ஸ் பயாஸா ஆக்ட் ஆகுமா அப்படின்ற கான்செப்ஷன்ல உனக்கு தனியா டயோடுக்கான ஃபார்வர்ட் பயாஸ் ரிவர்ஸ் பயாஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டும் ஃபைன் பண்ண சொல்றாங்க. இல்ல அப்படின்னா இதை ஒரு சர்க்கியூட் ஃபார்மேஷன்ல கொடுத்துட்டு எந்த டயோடுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும் அப்படிங்கும் போதும் நீ அந்த டயோடு வந்து ஃபார்வர்ட் பயாஸா ரிவர்ஸ் பயாஸா அப்படின்றத அனலைஸ் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 4 எஃப்எஸ்டியை கம்பேர் பண்ணும்போது உனக்கு இந்த 5 கான்செப்ட் ஃப்ரீக்வெண்டா ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. அதனால இந்த கான்செப்ட்ல இருக்கிற கொஸ்டின்ஸ நல்லா தரவா படிச்சுக்கோ. இந்த கான்செப்ட்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சோம்னா இன்னும் நெக்ஸ்ட் வர எஃப்எஸ்டில நம்ம இந்த டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். தேங்க்யூ. ஹாப்பி டீச்சிங், ஹாப்பி லேர்னிங். அண்ட் ஃபைனலா நம்மளோட பிசிக்ஸ் மந்த்ரா எப்பவுமே மறந்துடாத, ரீட் கிளியர்லி அண்ட் ரைட் கேர்ஃபுல்லி, சால்வ் சக்சஸ்ஃபுல்லி. இதெல்லாம் நம்ம பண்ணாதான் நமக்கு ஆன்சர் வந்து கரெக்டா இருக்கும். அதனால இது எல்லாமே ரொம்ப மஸ்ட். தேங்க்யூ.